அருணகிரிநாதரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். முருகப்பெருமானுடைய பக்தர், திருப்புகழ் பாடியவர், இன்னும் நிறைய இருக்குது அவரை பற்றி. ஆனால் அவர் சின்ன வயசில் ரொம்ப நிறைய தவறுகள் பண்ணி, ரொம்ப அநியாயமான ஒரு தவறுகள்லாம், பெண்களை எல்லாத்தையும் இது பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய தவறுகள்லாம் பண்ணி, அவரை அறியாமல் அந்த தவறு பண்ணிட்டோமே அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அதெல்லாம் உணர்ந்து அவருடைய இறப்பு எப்படி இருக்கும்னு இவர் பிரம்மன் எப்படி எழுதி வச்சிருக்காங்க. திருவண்ணாமலையிலிருந்து கீழே விழுந்து அவர் சாகணும், அதுதான் அவருடைய விதி. அதாவது அருணகிரிநாதனுக்கு பிரம்மன் எழுதிய விதி அதுதான். திருவண்ணாமலையிலிருந்து நீக்கி அவன் கீழே விழுந்து சாகணும் அப்படிங்கிறது அவனுடைய விதி. அவர் வந்துட்டு அதே மாதிரி தன்னுடைய தவறை உணர்ந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக மேலே ஓடுறார். ஓடி போய் திருவண்ணாமலையிலிருந்து தான் உயிரை எப்படியும் விட்டுடணும் அப்படின்னு சொல்லி மேலிருந்து குதிக்கும் பொழுது முருகான்னு சொல்லிக்கிட்டு குதிக்கிறார். கீழே வந்து முருகப்பெருமான் அழகாக அவனை தூக்கிடுறார். கடைசியில் வந்துட்டு அவருடைய எழுத்து பொய்யா படுத்து. ஏன்னா முருகா அப்படின்னு ஒரு வாட்டி சொன்ன உடனேயே அருணகிரிநாதரை உயிரோடு அழகாக தூக்கி கொண்டு வந்து திருப்பி வச்சிடுறார் முருகப்பெருமான். எப்பேற்பட்ட தவறுகள் பண்ணி இருந்தாலுமே தெய்வத்துடைய உண்மையான நம்பி அவருடைய பெயரை சொன்னால் கண்டிப்பான முறையில் தெய்வம் நம்மை காப்பாற்றும். பிரம்மனுடைய எழுத்தையும் மாற்றி நம்ம கண்டிப்பாக அது காப்பாற்றும். இது வந்துட்டு சத்தியமான உண்மை. அதனால முருகப்பெருமான நன்னா நீங்க வேண்டியன்னா கண்டிப்பான முறையில் எல்லாருக்குமே கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார்னு சொல்ல பத்தில குழந்தை எல்லாட்டி எதுக்கு வேலு மயிலும் இருக்குன்னா, நமக்கு பிரச்சனை வந்ததுன்னா அவரை வேற எங்கேயாவது என்கேஜா இருந்தாருன்னா மயில் அமுச்சு விட்டுருவாரான். நீ போய் அவனை காப்பாத்து, என்னை அவன் வேண்டிக்கின்றக்கா, என்னால் இப்போ போக முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வேல் வந்து நிற்குமா நமக்கு முன்னாடி, நான் வந்துட்டு இங்கே இருக்கேன், நீ அங்கே போய் காப்பாற்று, என்னோட பக்தன் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை முன்னாடி அமுச்சிருவாரான். நமக்கு முன்னாடி வேல் வந்து நின்று நம்மை காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு. வேலும் மயிலும் துணைன்னு சும்மாவா சொல்றா. ஸோ அதனால முருகப்பெருமான நன்னா வேண்டிக்கோங்க. எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் ஆற்றுல இது வேல் இருந்ததுன்னா முருகப்பெருமானுக்கு வேலில் அபிஷேகம் எல்லாம் ஆற்றுல பண்ணினா, இந்த வைகாசி விசாகம் இந்த மாதிரி நிறையா இருக்க பற்றியெல்லாம் ரொம்ப விசேஷம். அதெல்லாம் தயவு பண்ணி, அது இருக்கிறவா ஆற்றுல தயவு பண்ணி அதெல்லாம் பண்ணுங்க. முருகப்பெருமானுக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அதை நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்க. ரொம்ப விசேஷம், ரொம்ப அருமையான ஸ்லோகம் அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்லோகமும். ஏன்னா அந்த ஸ்லோகத்தை சொல்லியாச்சுன்னா முருகப்பெருமானே ஆற்றுக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமும் இருக்கு. இதை நீங்கள் இவர் சொல்றாருல்ல, கேளக்கேர் சித்தன் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி, அந்த மாதிரி ஸ்லோகம் தான் இது. ஓம் நமோ பகவதே சுப்பிரமணியாய ஷண்முகாய மகாத்மனே சர்வசத்ரு சம்ஹார காரணாய குஹாய மகாபல பராக்மராய வீராய சூராய மக்தாய மகாபலாய பக்தாய பக்த பரிபாலனாய தனாய தனேஸ்வராய மம சர்வாபீஷ்டம் பிரயச்ச ஸ்வாஹா ஓம் சுப்பிரமணிய தேவதாய நமக. இதை நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்க. முருகப்பெருமான் ஆற்றுக்கே வந்துடுவார்.